வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எலக்ட்ரிஜும். என்னோட பேர் மோகன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுவிட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். நண்பர் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார், இந்த சுவிட்ச் எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்டில் இருந்தார். ஸோ அவருக்கு தான் இந்த வீடியோ. இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது பார்ட்ஸு, வேறு ஏதாவது போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை கனெக்ஷன் கொடுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எலக்ட்ரிஜும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட ஒரு பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா, நம்மளோட புது புது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவிட்ச் கனெக்ஷன் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இதில் வந்து 6 பின் இருக்கும். இந்த சைடு 3, இந்த சைடு 3 இருக்குது, இந்த சைடு 3 இருக்குது. இப்போ இதில் நம்ம ஆடியோ இன்புட் கொடுக்குறதா வச்சுக்கலாம். இதில் வந்து ஆடியோ இன்புட் கொடுத்தோமா, அடுத்து இந்த சென்டர் பின்னில் ஆடியோ அவுட் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த சைடு ஆடியோ இன் கொடுத்தோமா, இந்த சென்டர் பின் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சென்டரில் ஆடியோ இன் கொடுத்தோமா, சுவிட்சை அழுத்தும் போது இந்த சைடு ஆடியோ அவுட் எடுத்துக்கலாம், வெளியே அழுத்தும் போது இந்த சைடு ஆடியோ அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு ஒரு ட்ராயிங் வரைஞ்சி காட்டிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இதுன்னு வச்சுக்கோ. இப்போது நம்ம இந்த ஆடியோ இதில் வந்து இந்த சென்டர் பின் வந்து ஐசிக்கு கொடுத்துட்றோம். இது வந்து ஐசி போர்டு, இதில் வந்து ஸ்பீக்கருக்கு போகுது. இந்தமாரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை பாட வைக்கணும். நம்மக்கிட்ட ஒரு யூஎஸ்பி போர்டு இருக்குது, அதை வச்சு பாட வைக்கணும். அடுத்து நம்மக்கிட்ட டிவி இருக்குது, அதிலேருந்து லைன் எடுத்து பாட வைக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு யூஎஸ்பி போர்டில் பாட வைக்கலாம். யூஎஸ்பி போர்ட்லேருந்து லைன் எடுத்து கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு பின்னில். அடுத்து டிவி, அதாவது ஆம்பிளிபரில் பின்னாடி ஆர்சி லைன் எடுப்போம்ல, அதுதான் அது. ஆர்சி லைன்லேருந்து எடுக்கிறோம். ஸோ இந்த மெத்தட் தான். இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், டிவிலேருந்து வர சவுண்டு இங்கே பாடிட்டுருக்கோம். அதே இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அப்போ யூஎஸ்பி போர்டில் ப்ளே ஆகிற சாங் வந்து பாடும். ஸோ இந்த கான்செப்டில் வேலை செய்யுது. 6 பின்னு. இதை அழுத்தும் போது இந்த சுவிட்சோட கனெக்ட் ஆகுது, இந்த சுவிட்சோட கனெக்ட் ஆகுது. வெளியே அழுத்தும் போது இந்த சென்டர் சுவிட்ச் இங்கே கனெக்ட் ஆகுது, இந்த சுவிட்சோட. ஸோ இந்த கான்செப்ட்டு இதுலேயே வந்து இது வந்து 6 பின் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்து இது 12 பின் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, சேம் கான்செப்டே தான். அதே மெத்தட் தான் இங்கேயும் ஒர்க் ஆக போகுது. இது ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 ஜாயிண்ட் ஆகுது, இந்த 2 ஜாயிண்ட் ஆகுது. அதேமாதிரி இந்த 2 ஜாயிண்ட் ஆகுது, இந்த 2 ஜாயிண்ட் ஆகுது. இதில் 3 பின்னு இருக்குது. அதே போல் இதில் 3 பின்னு ஒரு சுவிட்ச் மோடு, இந்த 3 பின்னு ஒரு சுவிட்ச் மோடு. ப்ரெஸ் பண்ணும்போது இந்த 2 ஜாயிண்ட் ஆகும், இந்த 2 ஜாயிண்ட் ஆகும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த 2 ஜாயிண்ட் ஆகும், இந்த 2 ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ இதே கான்செப்ட் தான். இது வந்து 18 பின் சுவிட்சு. இந்த 6 பின் சுவிட்சு இன்ட்டு 2 போட்டுக்கிட்டால் 12 பின் சுவிட்சு. இது கூட இன்னொரு பின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டால் இன்ட்டு 3 போட்டுட்டால் 18 பின் சுவிட்சு. ஸோ இதில் வந்து இந்த சுவிட்ச் மாதிரியே 3 சுவிட்ச் இருக்குது. அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த சுவிட்சை பற்றி நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த சுவிட்ச் தான் நம்ம 5.1 ஆம்பிளிபரில் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி தான் நண்பர் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இதுதான் 18 பின் சுவிட்சு. 18 பின்னா இந்த லைனில் 9 பின், இந்த லைனில் 9 பின் இருக்கும். அதாவது
இந்த 6 பின் சுவிட்சோ இன்ட்டு 3 போட்டுக்கலாம். இந்தமாரி மேலே ஒரு சுவிட்சு, கீழே ஒரு சுவிட்ச் அதுமாரி தான் இருக்குது. சப்போஸ் இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லைன் கனெக்ட் ஆகும். ஸோ அடுத்து ஒரு பின் விட்டு இந்த லைன் கனெக்ட் ஆகும். அடுத்து ஒரு பின் விட்டு இந்த லைன் கனெக்ட் ஆகும். இது அன்ப்ரெஸ் பண்ணும்போது திரும்ப கீழே இந்த லைன் கனெக்ட் ஆகும். அந்தமாரி இந்த லைன் கனெக்ட் ஆகும். இந்த லைன் கனெக்ட் ஆகும். ஸோ இது நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டிடுறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து 5.1 சுவிட்ச் போர்டு. இது 5.1 டிவிடி. ஃப்ரெண்ட்ஸ் 5.1 எத்தனை சேனல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை 5.1 பற்றி எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணால் கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஸ்டீரியோ லெஃப்ட்டு, ஸ்டீரியோ ரைட்டு, சென்ட்ரு, சப்பு. ஸோ டிவிடியில் இப்படி தான் அவுட் இருக்கும். அதேமாரி சுவிட்ச் போர்ட்லேயும் பார்த்துக்குவோம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஸ்டீரியோ லெஃப்ட்டு, ஸ்டீரியோ ரைட்டு, சென்ட்ரு, சப்பு. ஸோ இந்தமாரி தான் இது வந்து 5.1 சுவிட்ச் போர்டில் எடுக்கிறதா வச்சுக்குவோம். இப்போது இந்த சைடு ஐசி போர்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ஸ்டீரியோ லெஃப்ட்டு, ஸ்டீரியோ ரைட்டு, சென்ட்ரு, சப்பு. அதாவது இங்கே வந்து 6 ஸ்பீக்கர் பாடும். ஸோ இங்கே வந்து 6 ஸ்பீக்கர் இருக்குது. 5.1 6 ஸ்பீக்கர் இருக்குது. நம்ம இந்த ப்ரோலாஜிக் சுவிட்ச் போர்ட்லேயும் பாட வைக்கணும். அதேமாரி இந்த 5.1 டிவிடிலையும் அவுட்லேயும் பாட வைக்கணும். ஸோ நம்ம இது எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்னென்னா இந்த சுவிட்சு மாரி இதில் 3 சுவிட்ச் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கான்செப்டில் இதுலேருந்து நம்ம சென்டர் தான் எப்போவுமே அவுட் எடுக்கிறோம் ஆடியோவுக்கு ஐசி போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதேமாரி இதுலேருந்து சென்டர் அவுட் எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஃபஸ்ட் சென்டர் எடுத்துகிட்டு போய் சப்புக்கு கொடுத்துடலாம். அடுத்து இன்னொரு சென்டர் எடுத்துகிட்டு போய் சென்ட்ரல் லைன் ஆடியோ கொடுத்துருவோம். அடுத்து ஒரு சுவிட்ச் முடிஞ்சது. அடுத்து ரெண்டாவது சுவிட்சு, அடுத்து 3 பின்னு. அதுலேருந்து சென்டர் எடுத்துகிட்டு போய் ஸ்டீரியோ ரைட்டு கொடுத்துடலாம். அடுத்து சென்டர் எடுத்து போய் ஸ்டீரியோ லெஃப்ட்டு கொடுத்துடலாம். ஸோ அடுத்த சுவிட்சு, அதுலேருந்து சென்டர் எடுத்துகிட்டு போய் ஃப்ரண்ட் ரைட்டு கொடுத்துடலாம். அடுத்து சென்டர் எடுத்துகிட்டு போய் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து சுவிட்சிலேருந்து ஸ்பீக்கர் லைன் ஐசி போர்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கணும் ஐசிக்கு சப்லைன் எந்த பின்னு கொடுத்துருன்னு பார்த்து அந்த பின்லேயும் கொண்டு போய் இந்த சப்லைனை கொடுத்தாச்சு. அடுத்து சென்டர் எந்த பின்னில் கொடுத்துருன்னு பார்த்து அதுக்கு நேரான பின்னிலேருந்து எடுத்து வந்து சென்டர் கொடுத்துடணும். ஸோ அடுத்து ஸ்டீரியோ ரைட்டு எங்கே கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். ஸ்டீரியோ ரைட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஸ்டீரியோ ரைட்டு கொடுத்துடணும். அடுத்து ஸ்டீரியோ லெஃப்ட் கொடுக்கணும். அடுத்து 3வது பின்னு இங்கே ஸ்பீக்கர் லைன் எந்த பின்னு கொடுத்துன்னு பார்த்து ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5.1 சுவிட்ச் போர்டு நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போது இது நார்மலாக இந்த போர்டு இருந்துச்சுன்னா இப்படி சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்து இப்படி இருந்துச்சுன்னா இது பாடும். இப்போ நம்ம என்ன 5.1 கனெக்ஷன் கொடுக்கல, 5.1 டிவிடி போர்டு கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ அதை கனெக்ஷன் கொடுத்துடலாம். சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் இந்த சப் லைன் எடுத்துக்கிறீங்க. சப் லைன் எடுத்து வந்து ஒரு பின் சப்புக்கு நேராக கொடுத்துட்றீங்க.
அடுத்து சென்டர் பின் எடுத்து வரீங்க, சென்டர் பின் நேராக கொடுத்துட்றீங்க. அடுத்து ஸ்டீரியோ ரைட்டு ஸ்டீரியோ லெஃப்ட் இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த மெத்தடில் தான் இந்த சுவிட்சில் கனெக்ஷன் தரணும். ஸோ இப்போ வந்து நம்ம சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோமா 5.1 டிவிடி பிளேயர்லேருந்து அவுட் வருது, அந்த லைன் பாடும். அதுவே சுவிட்சை அன்ப்ரெஸ் பண்ணிட்டோமா 5.1 ப்ரோலஜிக் போர்டு, அதாவது சுவிட்ச் போர்டுலேருந்து வருது, இதுலேருந்து வர அவுட்புட்டு பாடும். ஸோ 5.1 இந்த மெத்தடில் கனெக்ஷன் தரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.